இந்த வீக்கெண்ட் Feb 14 இதுக்காக ரிலீஸ் ஆயிருக்க படம் தான் வித் லவ். டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை டைரக்ட் பண்ண அபிஷான் ஜீவித் இந்த படத்துல ஹீரோவா தமிழ் சினிமால அறிமுகம் ஆகுறாரு. இவருக்கு பேரா அனஸ்வர் ராஜன் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை மதன் அப்படின்ற ஒரு டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஷான் ரோல்டன் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு ஆர்கிடெக்டா இருக்காரு. அவங்க அப்பா அவருக்கு ஃபோன் பண்ணி, உனக்கு ஒரு பொண்ணு பார்த்திருக்கோம். அந்த பொண்ணு காபி ஷாப்ல இருக்கு. போய் மீட் பண்ணிட்டு என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் பார்க்க போறாங்க. பார்க்க போன இடத்துல அவங்க 2 பேருமே ஒரே ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க. ஹீரோ சீனியராவும், ஹீரோயின் ஜூனியராவும் படிச்சிருக்காங்க. உடனே அவங்க வாழ்க்கையில நடந்த சில கதைகள்லாம் பேசுறப்ப 2 பேருக்குமே எக்ஸ் இருந்திருக்குங்க. 2 பேருமே ஒன் சைடா லவ் பண்ணியிருக்காங்க. உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம ஏன் நம்ம எக்ஸ மீட் பண்ணி ப்ரொபோஸ் பண்ணி அவங்க கூட சேர்ந்து லைஃப்ப டிராவல் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியா குடுக்குறாங்க. நம்ம ஹீரோவும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? யார் யார் கல்யாணம் பண்ணிக்கிட்டா? அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி எடுக்கிறதுக்கு இந்த ஸ்டோரியே போதுமான அளவுக்கு இருந்ததுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்குமே இவங்க 2 பேத்தோட போர்ஷனே மாத்தி மாத்தி காமிச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப ரொம்ப இழுத்துட்டாங்க. அபிஷான் ஜீவித் தமிழ் சினிமால ஹீரோவா அறிமுகம் ஆகுறாருங்க. இவரு மேல எக்கச்சக்க எதிர்பார்ப்பு இருந்தது. அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கஷ்டம்னே சொல்லலாங்க. ஒரு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இவரோட ஆக்டிங்க பார்க்குறப்ப கொஞ்சம் லைட்டா பிரதீப் ரங்கநாதன், மணிகண்டன் இவங்களோட சாயல்லாம் கலந்து கலந்து வருது. இந்த கேரக்டருக்கு இவரு சூட் ஆயிருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் டவுட் தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு பேரா நடிச்சிருக்க அனஸ்வர் ராஜன் பெர்ஃபார்மன்ஸ்ல உதறி தள்ளியிருப்பாங்க. நேச்சுரலா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்த ரொம்ப அழகாவே கொண்டு போயிருப்பாங்க. அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பராவே இருக்கும். எமோஷனலா நெறைய விஷயத்த கன்வே பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே பார்க்க ரொம்ப அழகாவே இருக்கும். அபிஷான் ஜீவின் மேபி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருந்ததுன்னா, சூப்பராவே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க 2 பேத்தோட கெமிஸ்ட்ரி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100க்கு 75 அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கு. மத்தபடி படத்துல இன்னும் கொஞ்சம் காமெடி அதிகப்படுத்தியிருந்தா படம் சூப்பராவே இருந்திருக்கும். ஸ்கிரீன் பிளேல கொஞ்சம் கொஞ்சம் லேக் இருக்குங்க. கொஞ்சம் கிரிப்பிங்கா இருந்ததுன்னா, படம் ரொம்ப எங்கேஜிங்கா இருந்ததுன்னா, ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதே மாரி சரவணன் இவரு இந்த படத்துல நடிச்சிருக்காரு. ஒரு அழகான கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. அத மேபி இன்னும் கொஞ்சம் லென்த் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஓப்பனிங்ல வர வின்டேஜ் சாங் சூப்பரா இருக்கும். இன்ட்ரோல் போர்ஷன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். கிளைமாக்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிளைமாக்ஸ் வைக்கணுமே அப்படின்னு ஃபோர்ஸ்ஃபுல்லா வச்ச மாரி ஒரு ஃபீலிங் ஒண்ணு இருக்கும். எனக்கு பர்ட்டிகுலரா அப்படி இருந்துச்சு. உங்களுக்கும் அதே மாரி ஃபீலா இருந்தாலுமே இந்த வீடியோ கீழ ஒரு கமெண்ட் பண்ணிருங்க. மியூசிக் டைரக்டர் ஷான் ரொனால்டன் வேற லெவலுக்கு பிஜிஎம் பண்ணியிருக்காருங்க. ரொம்ப சூப்பராவே இருக்கு. பேக்கிரவுண்ட் ஸ்கோர் தரமா இருக்கு. சினிமாட்டோகிராஃபர் ஸ்ரேயர்ஸ் ரொம்ப அழகாவே கலர்ஃபுல்லா காமிச்சிருக்காரு. ஜென்சி கிட்ஸ்க்கு பிடிக்கிற மாரி ரொம்ப அழகாவே சினிமாட்டோகிராஃபி இருக்கு. எடிட்டர் சுரேஷ் குமார் ரொம்ப அழகாவே இந்த படத்தை எடிட் பண்ணியிருக்காரு. மொத்தத்துல இந்த வித் லவ் படம் ஒர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒன் டைம் தியேட்டர்ல போய் பார்க்கலாம். நீங்க இந்த படத்தை ஆல்ரெடி பார்த்திருந்தீங்கன்னா, 5க்கு எவ்வளவு ரேட்டிங் அப்படின்றது இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணிருங்க. பட்